இழுத்தெறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை அருள் புரிந்து நினைவு கூறுவேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், இன்னும் எனக்கு மாறு செய்யாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். விசுவாசம் கொண்டோரே, பொறுமை மற்றும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. இன்னும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுகிறவர்களை மரணித்தோர் என நீங்கள் கூற வேண்டாம். மாறாக அவர்கள் பர்சக் எனும் மறைவான உலகில் உயிரோடு இருக்கிறார்கள். எனினும் அவர்கள் எவ்வாறு உயிரோடு உள்ளார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. விசுவாசம் கொண்டோரே, பயம் மற்றும் பசியிலிருந்து ஏதாவது ஒன்றை கொண்டும் செல்வங்கள், உயிர்கள், கனிகளின் விளைச்சல்கள் ஆகியவற்றில் குறைவை கொண்டும் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். மேலும் நபியே, இவற்றை பொறுத்துக் கொள்பவர்களுக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக. الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. அவர்கள் எத்தகையோர் என்றால், தங்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் பீடித்தால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்காகவே இருக்கின்றோம், நிச்சயமாக நாம் அவன் பக்கமே திரும்பி செல்பவர்களாக இருக்கின்றோம் என்று கூறுவார்கள். ஸதகல்லாஹுல் அஸீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு சஹ்ரர் ரமலான் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வாய்ப்பை தந்த அல்லாஹுக்கு நன்றி கூறியவனாக இந்த சஹ்ரர் ரமலான் நிகழ்ச்சியினூடாக நாம் பலதரப்பட்ட விடயங்களை கலந்துரையாடி வருகின்றோம். அதுபோன்று இன்று இஸ்லாம் வலியுறுத்தும் ஒரு முக்கியமான விடயத்தை நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். அதுதான் உபகாரம். ஆம், இது சம்பந்தமாக உரையாடுவதற்காக இன்றும் கலையகம் வந்திருக்கின்றார் ஷேக் ஜஹான் ஆசாத் மௌலானா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜஹான் மௌலானா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாதாரணமாக இஸ்லாம் என்பது 5 கடமைகள் முக்கியமானவை. இருந்தாலும் மனிதர்களுக்கு சமூகத்துக்கு சில விடயங்களை இன்னுமொரு மனிதன் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கின்றான். அந்த அடிப்படையிலே உபகாரம் செய்வது மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உபகாரம் என்று சொல்லக்கூடிய விடயம் மார்க்கத்தோடு மிகவும் பின்னிப்பிணைந்த ஒரு விடயம். பொதுவாகவே எல்லா மதமும்
உபகாரத்தை போதிக்கின்றது. இஸ்லாம் மார்க்கம் மிகவும் அதிகமான இடங்களில் இந்த உபகாரத்தை பற்றி பேசுகிறது. பேசுவதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் இதை ஊக்குவித்திருக்கிறது. எந்த அளவுக்கு ஊக்குவித்திருக்கின்றால், கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மானுல் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இந்த பட்டம் ரொம்பவுமே பிராயச்சித்தமானது. இதை வைத்தவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். காரணம், கண்மணியான அஸ்ஹாபத்துகளுக்கு மதீனாவிலே தண்ணீர் பிரச்சனை இருந்து வந்தது. இதுக்குரிய தீர்வுகள் இருக்கவில்லை. தண்ணீர் விற்கும் பிரச்சனை அன்றிலிருந்தே ஆரம்பமானது. அன்றும் தண்ணீர் பணங்கள் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டது. அது ஒரு அந்நிய சகோதரிடம் இருந்தது. சஹாபாக்களும் போதிய அளவு திர்ஹம்களை கொடுத்து வாங்குவார்கள். அதை செய்வதற்கு அவர்களிடம் பணம் கிடையாது. இந்த பிரச்சனை நீடிக்கவே கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குகிறார்கள், இதில் யார் இருக்கிறார் பிஹ்ரே ரூமாவை வாங்கி கொடுப்பதற்கு? பிஹ்ரே ரூமா என்பது கிணறு. அப்பொழுது உடனே முதன்மையானவர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கையை உயர்த்துகிறார். யா ரசூலல்லாஹ், அதை நான் வாங்கி கொடுக்கிறேன். சஹாபாக்களிலே அவர் பணம் படைத்தவராக செல்வந்தராக இருந்தார். மனதளவிலும் மிகவும் செல்வந்தராக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனேயே மறுகணமே கை உயர்த்தி விட்டார். யா ரசூலல்லாஹ், அதை நான் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பணம் படைத்தவர்கள் மாத்திரமல்ல, மிகவும் புத்தி சாதுரியமானவர்கள். எதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விடயம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் அந்த கிணறு இருக்கும் மனிதரிடம் சென்று, நான் உனக்கு திர்ஹங்கள் கொடுக்கிறேன், கிணற்றை கொடு என்று கூறினால் அவர் கொடுக்க மாட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறினார்கள், உனது கிணற்றின் பெருமதியை நான் கொடுக்கிறேன், எனக்கு கிணற்றில் அரைவாசியை கொடுத்தால் போதும் என்ற ஒரு திட்டத்தை விட்டுகிறார்கள். அந்த மனிதரும் சிந்திக்கின்றார். அவ்வாறென்றால் என்ன கூறுகிறீர்கள்? ஒரு நாள் நீங்கள் கிணத்தை உபயோகப்படுத்துங்கள், மறுநாள் நான் உபயோகப்படுத்துகிறேன். ஆனால் கிணற்றின் முழு பங்கையும் நான் கொடுத்து விடுகிறேன். சுமார் 30,000 திர்ஹங்களுக்கு மேலாக. அப்போ அந்த மனிதரும் பார்க்குகின்றார், உஸ்மான் அலி நியாயமாகத்தான கேட்குகிறார், எடுத்துக்கொள்ளட்டும் என்று கொடுத்து விடுகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா முறை வருகின்ற பொழுதெல்லாம் அத்தனை அஸ்ஹாபத்துகளும் சென்று தண்ணீர் எடுப்பார்கள். இதை வியாபாரமாக கொண்ட அந்த மனிதன் பார்த்தால் அந்த மனிதனுடைய காலங்கள் யாரும் செல்வதில்லை. பிறகு ஒரு நாட்கள் செல்ல மீண்டும் போய் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார், கிணத்தின் முழு பங்கையும் மறுபடியும் நான் கொடுக்கிறேன், மீதி பங்கையும் எனக்கு கொடுப்பாயா என்று. இங்கே குறுக்காக கேட்கின்றேன். அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய நாளிலே சஹாபாக்கள் இலவசமாகத்தான் எடுத்து சென்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் இலவசமாகத்தான் எடுத்தார்கள். அவர்கள் அதற்காக எந்த ஒரு ரூபாயும் அவர்கள் அறவிடவில்லை. காரணம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களது மொழியும் அதுதானே. கிணற்றை யார் வாங்கி கொடுப்பார், அதை வாங்கி கொடுத்தார். இலவசமாகவே தண்ணீர் எடுத்துக்கொண்டார். மீதி கிணற்றையும் அந்த மனிதனுக்கு வியாபாரம் செல்லவில்லை. அந்த மனிதன் பார்த்து, இது இருப்பதை விட மீதி பணத்தை வாங்கி, ஏற்கனவே கிணத்தின் முழு பெறுமதியும் எடுத்து விட்டோம், மீண்டும் முழு பெறுமதியும் தருகிறேன் என்கிறார், அரைவாசியைத்தான் கேட்கிறார், எடுத்து செல்லட்டும் என்று கொடுத்து விட்டார். முழு கிணற்றையுமே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அஸ்ஹாபத்துகளுக்கு ஹதியா செய்து விடுகிறார்கள். அதில் கியாமனால் பர்ணந்தம் வரைக்கும் அதில் இலவசமாகவே நீர் பெற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் ஆரம்பமாக அஸ்ஹாபத்துகள் வாழ்ந்த காலம் முழுக்கவும் அதில் இலவசமாகவே நீரை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இதை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு வாஜிபாகிவிட்டது என்று கூறினார்கள். அதோடு மாத்திரம் விடவில்லை, பொதுவாகவே அஸ்ஹாபத்துகள் நன்மையின்பால் பேராவாக கொண்டவர்கள். அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை வினவுகிறார்கள் என்றால் அதை விடவும் எதுவும் செய்வதற்கு அவர் உபகாரம் செய்வதிலேயே தான் அவருடைய வாழ்நாட்கள் இருந்தது. அதில் அன்சாரிய சஹாபாக்கள் பெரும் பங்கை வகிக்கக்கூடியவர்கள். பொதுவாகவே உபகாரம் என்று கூறினால் எல்லோரும் பணத்தை கொடுப்பார்கள், அல்லது கல்வியை கொடுப்பார்கள், அல்லது உடலால் சதர உதவியாக செய்யக்கூடியவர்கள், பதவியாலும் உபகாரம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் அன்சாரிகள் ரொம்பவும் வித்தியாசமானவர்கள். அவர்களது பொருளை கொடுத்தார்கள், அவர்களது பொன்னை கொடுத்தார்கள், அவர்களது நிலத்தை கொடுத்தார்கள், அவர்களது வாழ்க்கையிலும் பங்கிட்டு கொடுத்தார்கள். ஹிஜ்ரத்துக்கு பிறகு அந்த அளவுக்கு உபகாரம் நீண்டு கொண்டே செல்லும் இஸ்லாமிய வரலாற்றில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்தில் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. யுத்த களங்களிலே தபூக் களம்தான் மிகவும் கொடுமையானது என்று கூறுவதை விட மிகவும் கடினமானது என்று கூறினால் பொருத்தமாக இருக்கும். அஸ்ஹாபத்துகளை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், தபூக் களம் ஆரம்பித்து விட்டது, உங்களிடம் என்ன இருக்கிறது கொடுப்பதற்கு?
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர் பார்க்கிறார்கள், தேவை அதிகமாக இருக்கும் போல எம்மால் முடிந்ததை நாம் செய்வோம். யா ரசூலல்லாஹ், அதிலும் முந்திக் கொள்கிறார்கள், நான் செய்கிறேன் என்று. யா ரசூலல்லாஹ், 100 ஒட்டகைகளையும் அதற்குரிய உணவுப் பொருட்களையும் நான் பங்கிட்டு தருகிறேன் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சிந்திக்கிறார்கள், பெருமானார் மீண்டும் கேட்கிறார்கள் என்றால் தேவை பூர்த்தியாகவில்லை. மீண்டும் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் மீண்டும் 100 ஒட்டகைகளையும் அதற்குரிய கட்டு சாதனங்களையும் நானே தருகிறேன் யா ரசூலல்லாஹ். சற்று நிமிடம் அமைதியாக இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், உங்களில் யார் தபுக்குரிய கட்டு சாதனங்களை கொடுக்க தயாராக இருக்கிறார்? உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா கூறுகிறார், யா ரசூலல்லாஹ், என்னிடம் 300 ஒட்டகைகள் மீதமாக உள்ளது யா ரசூலல்லாஹ். 300 ஒட்டகைகளையும் அதற்குரிய கட்டு சாதனங்களையுமே நான் தந்து விடுகிறேன் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ந்தவர்களாக கூறினார்கள், உஸ்மான் கனியே ரலியல்லாஹு தஆலா, சொர்க்கத்தில் 8 வகையான சொர்க்கங்கள் இருக்கிறது, அதில் எந்த சொர்க்கத்தில் நுழைய வேண்டுமோ நுழைந்து கொள்ளுங்கள் என்று அன்றே உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் நட்மாராயணம் கூறியிருந்தார்கள். ஆமாம், அங்கே உபகாரம் செய்வதிலே அவர்களின் நோக்கம் சொர்க்கமாகத்தான் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நோக்கம் சொர்க்கமாக இருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உபகாரத்தை எவ்வாறு வலியுறுத்துகிறார்கள், அதற்கு சஹாபாக்களை விட உரித்தானவர்கள் யாரும் இல்லை என்பதை காட்டுவதே பெருமானாரது நோக்கமாக இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களது நோக்கம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழிந்து விட்டார்கள், மறுமொழி யாரும் கூடிவிட முன்பதாக எனது மொழி முந்திவிட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். என்னிடம் எது இருக்கிறதோ அது பெருமானார் அல்லாஹ் ரசூலுக்கே அர்ப்பணமாகட்டும் என்பதுதான் கண்மணியான அசஹாபத்துகளது நோக்கமாக இருந்ததே தவிர சொர்க்கமோ அதில் கிடைக்கக்கூடிய சுவண்டிகளோ நோக்கமாக இருக்கவில்லை. உபகாரம் செய்யப்பட்டவருக்கு மறு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் அல்லவா இந்த சமூகத்துக்கு. அதில் உன்னதமானதை கொடுக்க வேண்டும் அல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரிடம் இருந்த உன்னதமான ஒரு மறுமொழிதான் சொர்க்கம். அதையும் அளித்தார்கள். அதில் ஓரிரண்டை கூறினால் போதாது, கொடுக்கப்பட்ட தியாகத்துக்கு ஈடாகாது. அந்த தியாகத்தை கண்ணியப்படுத்த 8 சொர்க்கங்களில் எந்த சொர்க்கத்தின் வாயில் வேண்டுமானால் நுழைந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். நிச்சயமாக அது அல்லாஹ் அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்ததாகும். ஆம், இந்த உபகாரம் செய்வதிலே சஹாபாக்கள் இவ்வாறு முந்திக் கொண்டார்கள். அதிலும் நீங்கள் சொன்னது போல் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் முதன்மையானவர்களாக இருந்தார்கள். இந்த உபகாரம் செய்வது என்பது இப்போதைய காலங்களிலே எவ்வாறான உபகாரங்களை நாம் இந்த படிப்பினையாக கொண்டு நாம் செய்யலாம்? ஆம், ஹிஜ்ரி 211 அஹமது பின் மிஸ்கீன் அவர்களும் அபு நசார் என்று சொல்லக்கூடிய ஒரு சரித்திரம் இதற்கு சான்றாக அமையலாம் என நான் எண்ணுகிறேன். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், மிஸ்கீன் அவர்களுக்கு, அஹமது பின் மிஸ்கீன் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தில் மிகவும் வறுமை காரணமாக தனது இல்லத்தை விற்று நாம் நமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று அபு நசாரிடம் செல்கிறார். எனது வீட்டை விற்கப் போகிறேன், இதற்கு உங்களால் முடிந்தால் எனது வீட்டை இல்லத்தை எடுத்துக்கொண்டு அதற்குரிய பணத்தை கொடுங்கள் என்று. உடனே அவரும், உங்களது இல்லத்தை வாங்கும் அளவுக்கு என்னிடம் பொருளாதாரம் இல்லை, ஆனால் உங்களது பசியை தீர்க்கும் அளவுக்கு என்னிடம் இருக்கிறது என்று 2 ரொட்டி துண்டுகளையும் அதற்குரிய தேவையான பொருட்களையும் கொடுத்து செல்கிறார். இதை எடுத்துக்கொண்டு வருகின்ற வழியிலே பசியுடன் ஒரு தாய் தனது 2 வயது குழந்தையை வைத்து கொண்டு நிற்கிறார். அதை பார்த்தவுடன் அஹமது பின் மிஸ்கீன் அதை கொடுத்து வருகிறார். யா அல்லாஹ், இந்த பணத்தை நான் கொடுத்து விட்டு இந்த பசிக்கு இந்த வீட்டு இல்லத்தில் உள்ளவரது பசியை போக்கக்கூடிய உணவை நான் கொடுத்து விட்டேன், என்ன தைரியத்தில் நான் கொடுத்தேன் என்றால், யா அல்லாஹ், நீ வல்லமையாளன், இதைவிடவும் அதிகமான பங்கை எனக்கு தருவதற்கு நீ வல்லமையாளன் யா அல்லாஹ். கூறி முடிக்கவில்லை, மறுபடியும் அபு நசார் வருகிறார். இவர்கள் எண்ணுகிறார்கள், அஹமது பின் மிஸ்கீன் ஒருவேளை நமது இல்லத்தை வாங்குவதற்குத்தான் வருகிறார்களோ என்று இன்னொரு மனிதனை கூட்டி வருகிறார். பார்த்தால் அவர் கூறுகிறார், உங்களது தந்தையின் தந்தை 1,00,000 தீனார்களை எனக்கு அளித்திருந்தார், அதை மீண்டும் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று கூறினார். அஹமது பின் மிஸ்கீன் அவர்கள் சிரித்து விட்டு, யா அல்லாஹ், 2 ரொட்டி துண்டுகளுக்கு 1,00,000 தீனார்களாக நீ எனக்கு மறுமொழி கொடுக்கிறாய். அல்ஹம்துலில்லாஹ், எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் உபகாரத்திற்கு இறைவனின் மறுமொழி ரொம்பவும் அதிகமானதாகவே இருக்கும். இறுதியாக ஒரு சரித்திரத்தை கூறி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். முத்ரிக் ரஹ்மமுல்லா அவர்கள், முஸ்லிம் ரஹ்மமுல்லா ஆசிரியர், சிறுவயதிலேயே அவர்கள் மரணித்து விட்டார்கள், மஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களது மனைவிக்கும் இளவயது, அவர்களுக்கே 30 வயது என்றால் அவர்களது மனைவிக்கு இளவயது, 2 பிள்ளைகள் வேறு.
இவர்களது மஃபாத்தின் பிற்பாடு இவர்களுக்கு வறுமை தலை தூக்குகிறது. உலகத்தின் மரபு அது. இவர்கள் இஸ்லாம் ஒரு அறிஞரிடம், ஒரு தலைவரிடம் வந்து நிலைமையை கூறுகிறார். உண்வதற்கு உணவில்லை, செய்வதற்கு தொழிலில்லை. உண்ணுவதற்கு உணவில்லை என்று மாத்திரம் கூறவில்லை, தங்குவதற்கு இடமில்லை என்று மாத்திரம் கூறவில்லை, செய்வதற்கு தொழிலும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் தொழில் கிடைத்தால் செய்வேன் என்ற விடயத்தையும் கூறுகிறார்கள். அந்த முஸ்லிம் பெரியவர் கூறுகிறார், இந்த இடத்திலே நீங்கள் முஸ்லீம் என்பதற்கு நாங்கள் நம்பிக்கொள்ள முடியாது, ஃபர்தா வேறு அணிந்து வந்திருக்கிறீர்கள், ரொம்ப கடினம் என்று திருப்பி அனுப்பிவிடுகிறார். ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி இருக்கிறார். அவரிடமும் இதே கருத்தையே கூறுகிறார் அந்த தாய். கூறியவுடன் அவர் கூறுகிறார், அவரது மனைவியை அழைத்து இவர்களை வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள், இவர்களுக்கு தேவையான உணவை கொடுங்கள் என்று சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் முஸ்லீம் அந்த பெரியவரின் கனவில் வருகிறார்கள். சொர்க்கத்தை அழைத்து சென்று சுட்டி காட்டுகிறார்கள். இந்த சொர்க்கம் ஒரு மூமினுக்கு என்று சொல்லப்படுகிறது. அவர் கூறுகிறார், அந்த முஸ்லிம் பெரியார், நானும் மூமின் தானே யார், நீங்கள் மூமின் என்பதற்கு என்ன ஆதாரம்? அந்த பெண்ணுக்கு இவர் கேட்டார் அல்லவா, ஆதாரம் என்ன நீங்கள் முஸ்லிம் பெண் என்பதற்கு என்று அவ்வாறு கேட்கிறார். உடனே திடுக்கிட்டு எழுந்திருக்கிறார். மஜூசியிடம் செல்கின்றார். சென்று உனக்கு 1000 தீனார்களை நான் கொடுக்கிறேன், இந்த பெண்ணை என்னிடம் அனுப்பிவிடு என்று. ஆனால் அந்த பெரியார் அனுப்பவில்லை. அதே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது கனவிலும் வந்தார்கள், அதே சொர்க்கத்தை எனக்கும் காட்டினார்கள். வெறும் தீனார்களுக்காக நான் சொர்க்கத்தை விட்டு கொடுக்க தயாராக இல்லை என்று கூறினார். அவர் கலிமாவை சொல்லி, நான் கலிமாவை முடிந்து நான் இரவே முஸ்லீமாக மாறிவிட்டேன் என்று கூறினார். அந்த முஸ்லீம் பெரியாரும் மிகவும் கவலையுடன் திரும்பிச் சென்றார். ஆகவே இந்த மார்க்கம் உபகாரத்தை போதிக்குகின்றது, பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல். இதுவே கட்டமைப்பு. உண்மையிலே உபகாரம் பற்றிய பல விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். உபகாரம் இந்த அளவுக்கு இஸ்லாத்திலே முக்கியமானது என்பதும், அது சஹாபாக்களும் நல்லடியார்களும் எவ்வாறு அதிலே முனைப்பாக இருந்தார் என்பதையும் நீங்கள் இங்கே சுருக்கமாக சொன்னீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆம், நாமும் இந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக, அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக எங்களால் முடிந்த உபகாரங்களை நாம் செய்வது கடமையாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று கலையகம் இந்த உபகாரம் சம்பந்தமான பல விடயங்களை தந்து உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். ஷேக் ஜஹான் ஆசாத் மௌலானா அவர்களே. அல்ஹம்துலில்லாஹ். இதைத் தொடர்ந்து எனக்கு வாய்ப்பளித்த இறைவன்